ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமா நம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதோட ஆம்லேட் செஞ்சு வச்சுருக்கேன். இது ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஓகே. முதல்ல இது மாதிரி குக்கர் எடுத்துக்கிட்டேங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்குங்க. பாருங்கள், மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ தக்காளி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் பச்சை தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க. இது மாதிரி செங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் சுவை. இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து போட்டுக்கிருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். இந்த தனியா போடுறதுனால இது மனம் ரொம்பவும் நல்லா இருக்குங்க கடையில். இப்போ நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி வடிக்கிண்ணத்தில் வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாங்க. 2 விசிலுக்கு அப்புறமா பார்த்தா நல்லா இது மாதிரி வெந்து இருக்குங்க கீரை. இதை வந்துட்டு நல்லா இது மாதிரி கடைஞ்சிக்கலாம். மேஷர் போட்டும் கடைஞ்சிக்கலாம். தாளிப்புக்காக கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா இது மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு பல் ஒரு 20-25 பல் எடுத்திருக்கேங்க. அது தோல் உரிச்சிட்டு போட்டுக்கிட்டால் ரொம்பவும் சுவையாக இருக்கும். நமக்கு எந்த கீரை செஞ்சாலும் பூண்டு பல் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் இது மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கடைஞ்சிருக்கோங்க. கீரையும் நல்லா மேஷ் ஆகிருக்கு. இப்போ இது வந்துட்டு தாளிப்பில் ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்பவும் சுவையாக இருக்கும். சுவையான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சிங்க. இது ராகி களிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சப்பாத்தி இது மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி ரைஸோடு சாப்பிட்றேங்க. சுட சுட ரைஸ் வச்சாச்சு. ஆம்லேட் போட்டுக்கிட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். இந்த கீரை கடையில் ஊற்றி சாதத்து மேலே நெய் வேணால் விட்டுக்கலாங்க. நெய் என்னென்னா கொஞ்சம் சப்புன்னு ஆகிடும். பிடிச்சவங்க விட்டுக்கலாம். இல்லை நான் இப்படியே சாப்பிட்றேங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். காரம் காரமாக டேஸ்டியாக.
இந்த கீரை கடையல் சாதத்தை இது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆம்லேட் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. ஆம்லேட் சாப்பிடாதவங்க நம்ம இது அப்பளமும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவும் நல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நான் இந்த கீரை கடையில் ஆம்லேட்டோட என்ஜாய் பண்ண. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.